இதுக்கு என்ன காரணம் கேட்டுட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் லான்ச் பண்ணும்போது அதுல எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. ஓகே, டெய்லி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது. கரண்ட் போயிடுச்சுன்னா நான் அப்படிதான் சும்மா யூஸ் பண்ண முடியாது. உலகில் முதல் மண்ணால் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜுங்க. 10 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டிங்க. இந்த 10 லிட்டர் கெப்பாசிட்டில தண்ணி உள்ள போயிடும். இந்த ப்ராடக்ட் உங்க சேனலுக்கு நான் ரிவ்யூ தர்றேன். இந்த அஷ்யூர் கொடுக்குறேங்க. எந்த சேனல்ல நான் சொன்னதே கிடையாது. எத்தனை நாள் சொன்னீங்க? யூஸ் 1 மாசம் சார். 1 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட 2 மடங்கான பேமெண்ட் திருப்பி கொடுத்தேன். இது நான் வீடியோல இந்த வீடியோ ரெக்கார்டே பண்ணிக்கங்க. வீடியோ ரெக்கார்டே பண்ணிக்கங்க. சொன்னதை அப்படியே கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கட்டும் சார், தெரியும் எனக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். நான் தான் ஷீட் கொடுக்குறேன். எதனால கேட்டேன் சார், இது 81 அவார்ட்ல 15 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. 10 லிட்டர் கெப்பாசிட்டிங்க இந்த டேங்க். ஓகே, இது ஒண்ணும் இல்ல சார். நீங்க நம்ம யூஸ் பண்ண மேல ஊதிக்கிட்டே இருக்கு. ஆமா, டெய்லி 2 லிட்டர் சார். நீங்க ரெஃப்ரிஜ் பாருங்க சார், அப்படியே பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவர்னா நம்ம ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பா வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆரோ வாட்டர் சில பேர் விரும்புறது இல்லை. இதுலயே ஃபில்டர் சார் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா வாட்டர் ஃபில்டர். ஆமா, வாட்டர். ஓகே, இது 10 லிட்டர், இது 10 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். ஃப்ரிட்ஜ் உங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி நீங்க காசு கொடுத்தா போதும். ஓ, தாராளமா. அப்படிதான், தாராளமா. எந்த பொருளா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. வீட்டுக்கு வந்து ஒரு கெமிக்கல் இன்கல் இது ஒயிட் சிமெண்ட் இந்த மாதிரி எது ஒயிட் சிமெண்ட்ல கிடையவே ஒயிட் மண்ணால் செய்யப்பட்ட காய்கறி தொட்டு பாருங்க. எப்படி தொட்டு பாருங்க காய்கறி தொட்டு பாருங்க. எப்படி பண்றாங்க குக்கர் சார். கிளேலியே செஞ்ச குக்கர் சார் உங்களுக்கு. பாத்துட்டீங்கன்னா நீங்க குக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம், சட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம். அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் சொல்றான். என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுல ஹை டாக்ஸின் இருக்கு. அதுல வந்து ஸ்மெல் பண்ணோம்னாலே அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பாத்துட்டீங்கன்னா நுரையீரல் லங்ஸ் கேன்சர் வரும்ன்றான். இது வந்து எந்த ஒரு கெமிக்கல் இது மெட்டல் கிடையாது சார். கிளேங்க, மண்ணுங்க, களிமண்ணால் செய்யப்பட்ட நான் செய்யவாங்க. கடையில் இருந்த தோசை கல்லை இமீடியட்டா எடுத்து செய்யறேன். நீங்க எந்த ஒரு பழக்கம் எதுவும் பண்ண வேண்டாம். நான்ஸ்டிக் தவா வந்து பிஓபி பிஓடிங்கிற 2 கெமிக்கல் இருக்குங்க சார். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நான்ஸ்டிக் தவா இதுல எந்த ஒரு கெமிக்கல்ல சுத்தமான மண்ணுல செஞ்சது தான். அப்படியே உங்களுக்கு பேப்பர் மாதிரி வந்துருக்கு சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அழகா அவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. நம்ம ப்ராடக்ட் கிங்ஸ் வெசல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க கையில வச்சுட்டு அந்த காலத்து ராஜாக்கள் வச்சுட்டு இருந்த கிங்ஸ் வெசல் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சீசனிங் பண்ணாது, இது சீசனிங் பண்ணணும். சீசனிங்னா பழக்கப்படுத்துறது சார், வேற ஒண்ணுமே பழக்கப்படுத்து. ஆமா, இது வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஓகேங்க. அதாவது மண்ணை வச்சுட்டு எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சது மண்பானை மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே யோசிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ், மண்ணில் செஞ்ச ஃப்ரிட்ஜ், அதுவும் இவங்க யூஸ் பண்ணுற களிமண் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதோ ஒரு மண்ணுடைய பேர் ஒன்று சொல்கிறாங்க. மண்ணால் செய்யப்பட்ட வாட்டர் பியூரிஃபையர் அது வச்சுருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோ உள்ள போகலாம். இப்போ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே பல வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இயற்கை முறையில் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் அருமையாக இருக்க சொல்லுங்கள். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றது சொல்லியிருக்கோம் சார். நம்ம வந்து பாலாஜி ட்ரேடர்ஸுங்க. பாலாஜி ட்ரேடர்ஸ் வந்து கோயம்புத்தூர் கணபதியில் சத்தி மெயின் ரோட்டு மேலே இருக்குங்க. பக்கத்தில் எம்ஆர்ஜி ஹீரோ ஷோரூம் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்திபுரம் போகிற வழியாக வந்தீங்கன்னா எம்ஆர்ஜி ஹீரோ ஷோரூமுக்கு அடுத்த கடை நம்ம கடைங்க பாலாஜி ட்ரேடர்ஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்தோடைய மேப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துடலாம். ஓகேங்களா? பாலாஜி ட்ரேடர்ஸ் பொறுத்தளவுக்குங்க பாரம்பரியமான மண்பானையில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ, மண்பானை மற்றும் கல்லில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதில் நம்ம லான்ச் பண்ணி நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்கோம் சார். அழிந்து போன ஒரு இதை வந்து நம்ம எல்லாமே நம்ம தமிழ் முன்னோர்கள் யூஸ் பண்ணது தான். நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து சட்டி பானையில் சாப்பிட்டாங்க, எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆடம்பரங்கிற பேரில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். நமக்கு அதனால அழிந்து போனது எல்லாமே அப்படி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவர்
உள்ளவர்னா நம்ம ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பா வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது சார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமானது சார். இன்னைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேடு, நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணி வெசல்ஸ் தூக்கி வீசுறோம். நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா கிளேலயே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நம்ம ஒன் யூஸ் பண்ற மாதிரி கிளேவும் நம்ம ஒன் யூஸ் பண்ற மாதிரி. ஆமா ஒன் யூஸ் மட்டி அது கப்புக்கெல்லாம் நிறைய ஒன் யூஸ்லயே ஒரு 50 ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம். பிரியாணி பாட்டு, ஐஸ்கிரீம், இந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணா குப்பை மட்டும் போய் பாத்துட்டீங்கன்னா பிளாஸ்டிக் கலர் அவ்வளவு குப்பை கிடக்கும். நான் இதுக்காகவே நம்ம கம்பெனியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு லாஸ்ட் 2 வருஷமா டிஸ்கஸ் பண்ணி நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன் யூஸ்ல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கேட்டரிங் பண்றவங்களுக்கு சின்ன கப்புகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன் யூஸ்க்கு சின்ன கப்புகள் கொண்டு வந்திருக்கோம். திரும்பவுமே யூஸ் பண்ணலாம், அழகா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஒன் யூஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இது இந்த டீ டைம் இதுல வந்து கேட்டிருக்காங்க, டீ டைம்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன் யூஸ் தான். உங்களுக்கு நல்ல கெட்டியா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன் டைம் போட்டு யூஸ் பண்ணும்போது இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதனோட விலை 4 ரூபாய் தான். இதனோட விலை ஒரு 2 ரூபாய் தான். 4 ரூபாய்? ஆமா, 2 ரூபாய்க்கு நான் 2 ரூபாய்க்கு மண்ணு செஞ்சு நான் கொடுக்குறேன். ஒண்ணு இல்லை, இதுலயே ஒரு சின்ன சட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த சைஸ்ல ஒரு சட்டி ஒண்ணு இருக்கும். பிரியாணி பாட்டு கொடுக்குறேன். 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 60 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு தயவு செஞ்சு நீங்க ஒன் யூஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கிளியரா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. நீங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கீங்களா சார் உங்க வீட்டுல? ஃப்ரிட்ஜ் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுவீங்க உங்க ஃப்ரிட்ஜ்? கரண்ட்ல யூஸ் பண்ணீங்க. ஓகே, டெய்லி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியும்? கரண்ட் போயிடுச்சுன்னா நான் அப்படிதான் இருக்கும், சும்மா யூஸ் பண்ண முடியாது. வாங்க சார், வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் கிளேலயே ஃப்ரிட்ஜ்ங்க இது வந்து பாத்தீங்களா. கிளே சொல்றாங்க. கிளேனா வந்து நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, களிமண். அதாவது களிமண். நீங்க எந்த மாதிரியான களிமண் யூஸ் பண்றீங்க சொல்லிட்டு இங்க வாங்க. கண்டிப்பா சார், நாங்க யூஸ் பண்றது டெரகோட்டாங்க. டெரகோட்டா களிமண். அது எனக்கு இப்ப இருக்கான்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா டெரகோட்டா களிமண் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, 90% ஆஃப் டெரகோட்டா மண் வந்து குஜராத்ல வந்து டெரகோட்டா மண் எடுத்து பண்றது. டெரகோட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், ஆரஞ்சு, ரெட் சாயில், பிளாக், ஒரு 4 கலரா வருமா? இது வந்து மண்ணு தான். இது டெரகோட்டா மண்ணு தான். இதுல எந்த ஒரு கெமிக்கல் இது ஒயிட் சிமெண்ட் இந்த மாதிரி எதுவும் ஒயிட் சிமெண்ட்லாம் கிடையவே கிடையாது. ஒயிட் மண்ணால் செய்யப்பட்ட உலகில் முதல் மண்ணால் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜுங்க. 10 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டிங்க. இந்த 10 லிட்டர் கெப்பாசிட்டியில தண்ணி உள்ள போயிடும். டெய்லி நீங்க 2 லிட்டர் தண்ணி ஊத்துனா போதும். பாருங்க, காய்கறி தொட்டு பாருங்க எப்படி இருக்கு. தொட்டு பாருங்க காய்கறி தொட்டு பாருங்க எப்படி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா அந்த கண்டிப்பா ஒவ்வொரு கைய ரொம்ப ஜில்லு கிடையாது. ஒரு செடியில இருந்தா எந்த சத்துக்கள் கிடைக்குமோ கண்டிப்பா செடியில இருக்கிற சத்து அப்படியே இருக்கு சார். லைட்டா கூட இதெல்லாம் 8 நாள் ஆச்சு சார். இன்னையோட 9வது நாள் ஆகுது சார். எப்படி இருக்கு மட்டும் பாருங்க சார். அப்படி இருக்கு தலையெல்லாம் பாருங்க. இந்த தலை கூட வந்து பாத்தீங்கன்னா வாடாம இருக்கு. கண்டிப்பா அதான் சார், மண்ணும் தண்ணியும். இந்த செடிக்கு என்ன தேவை? அதிகமா மண்ணு தேவை. ரெண்டாவது தண்ணி தேவை. கண்டிப்பா அதுதான் நான் கொடுக்குறேன், வேற ஒண்ணுமே இல்லை. இது நீங்க கட் பண்ணி சாப்பிடும் போது இதுல இருக்கிற சத்துக்கள் அப்படியே உங்க உடம்பு கிடைக்கும். நீங்க ஆரோக்கியமா வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜ் வாங்கி ஆகும். கேட்டுட்டீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜோட நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. எலக்ட்ரிக்கல் ஃப்ரிட்ஜ் அது டோட்டலா ஒரு பாய்சன் மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லல, நீங்க இன்டர்நெட்ல போட்டாலே தெரியும். சைடு எஃபெக்ட் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் போட்டீங்கன்னா பக்கமா வரும். நீங்க நெட்ல போய் பாத்துக்கங்க என்ன சார். வாங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தக்காளி பாருங்க சார். உங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் எல்லாமே 4 ல இருந்து 5 நாள் ஆச்சு சார். நான் வாரத்துக்கு 1 நாள் தான் சார் காய்கறி மாத்துவேன். சனிக்கிழமை தான் மாத்துவேன். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை தான் மாத்துவேன். இந்த வெண்டைக்காயில 6 நாள் ஆச்சு. எப்படி இருக்கு மட்டும் தொட்டு பாருங்க. இப்படி தொட்டு பாருங்க சார். இப்படி தொட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சில்னஸா இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு அந்த சில்னஸ் அப்படியே கொடுக்கும் சார். இது நீங்க பை பண்ணி 1 மாசம் டைமிங் சார். இந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்க வாங்கின காசுல இருந்து 2 மடங்கு திருப்பி கொடுத்துறேன் சார். இது இந்த எந்த சேனல்ல சொல்ல, உங்க சேனல்ல சொல்ல எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் கேரண்டியா சொல்றாங்க. கண்டிப்பா 9600 ரூபாய் கொடுத்து இது வாங்கி 1 மாசம் 9600 ரூபாய் பிரைஸ்ங்க. நீங்க இதை வாங்கி 1 மாசம் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் நல்லா இல்ல அப்படின்னா இதனோட விலையில இருந்து 2 மடங்கு திருப்பி கொடுத்துறேன் சார் பேமெண்ட். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மெட்டிக்கூலுங்கிறது ஒரு நல்ல பிராண்டுங்க. மெட்டிக்கூல். ஆமா, இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரணாப் முகர்ஜி ஐயா. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு பிரசிடென்ட் வச்சு தான் நம்ம லான்ச் பண்ணதே. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க உங்க பிராண்ட்ல ஆமா எல்லா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு பிரசிடென்ட் வச்சு தான் லான்ச் பண்ணது. குக்கர் லான்ச் பண்ணது மோடி ஐயா, நான்ஸ்டிக் டவர் லான்ச் பண்ணது அப்துல் கலாம் ஐயா, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் லான்ச் பண்ணது பிரணாப் முகர்ஜி ஐயா. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் லான்ச் பண்ணும்போது அதுல
எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. மண்ணை எடுத்து மண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்டே செய்யறோம். அது இந்த ப்ராடக்ட் உங்க சேனலுக்கு நான் ரிவ்யூ தர்றேன், இந்த அஷ்யூர் கொடுக்குறேன். எந்த சேனல்ல நான் சொன்னதே கிடையாது. எத்தனை நாள் சொன்னீங்க? யூஸ் 1 மாசம் சார். 1 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட 2 மடங்கான பேமெண்ட் திருப்பி கொடுத்தேன். இது நான் வீடியோல இந்த வீடியோ ரெக்கார்டே பண்ணிக்கங்க. வீடியோ ரெக்கார்டே பண்ணிக்கங்க. சொன்னதா அப்படியே கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கட்டும் சார், தெரியும் எனக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். நான் தான் ஷீட் கொடுக்குறேன். எதனால கேட்டேன் சார், இது 81 அவார்ட்ல 15 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, கனடா 15 கண்ட்ரிக்கு. கண்டிப்பா இதுலயே எனக்கு அடுத்த 2 மாசத்துல 3 லேயர் 4 லேயர் வர போகுதுங்க. இது 4 லேயர். ஆமா 100 லிட்டர் கெபாசிட்டில லான்ச் பண்ண போறேன். மேல இந்த வாட்டர் இருக்குல்ல, கண்டிப்பா சார். வாட்டர் வந்து ஜஸ்ட் கூலிங் ஆகிறதுக்கு மட்டும் தான். இது 10 லிட்டர் கெபாசிட்டிங்க இந்த டேங்க். ஓகே, இது ஒண்ணும் இல்ல சார், நீங்க தண்ணி அழகா குடிக்கலாம். ரைட். இங்க பாருங்க, நமக்கு கூல் ஃப்ரிட்ஜ்னா நம்ம தண்ணி வச்சு குடிப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான். ப்ளஸ் இது நம்ம யூஸ் பண்ண மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஆமா, டெய்லி 2 லிட்டர் சார். நீங்க 2 லிட்டர் உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். டெய்லி 2 லிட்டர் தண்ணி நீங்க கம்பல்சரி ஊற்றி ஆகணும். உப்பு தண்ணி ஊற்றுறத விட நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. குடிச்சு பாருங்க சார், அப்படி இருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போமோ நல்லா வந்து ரிலாக்ஸாக நம்ம எந்த அளவுக்கு கூலிங் தேவைப்படுமோ அந்த மாதிரியான ஒரு லிமிட்ல இருக்கு. கண்டிப்பா. ப்ளஸ் அது குடிச்சு முடிச்ச உடனே அந்த ஒரு மண் ஸ்மெல். கண்டிப்பா ஸ்மெல் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல். ஏன்னா நீ குடிச்சது ஒரு கிளே வாட்டர் பாட்டில் தான். இங்கேயும் மண்ணு, இதுவும் ஒரு கிளே வாட்டர் பாட்டில் தான். நம்ம கொடுக்குற மூடி ஃபுட் கிரேட் ரப்பர் தான். அதனால எந்த ஒரு கெமிக்கல் நான் யூஸ் பண்றதே இல்லை. நீங்க பாலாஜி ட்ரேடர்ஸ்ல எந்த பொருள் எடுத்தாலும் சரி சார், கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும் சார். பாரம்பரியமா இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் என் கடையில கிடைக்கும். இந்த கெமிக்கல் கண்டென்ட் யூஸ் பண்ற பொருள் எதுவுமே என் கடையில கிடைக்காது. அது இந்த அஷ்யூர் நான் உங்களுக்கு தர்றேன், சரிங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் பொறுத்த அளவுக்கு இந்த அஷ்யூர் நான் உங்க சேனல் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜ். அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க எனக்கு. இன்ன வரைக்கும் புக்கிங்ல இருக்கு. உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் சார், நமக்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி சொல்லி டெலிவரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நார்மல் ப்ராடக்ட் டெலிவரி பண்றதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு சொல்லி பயமா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வந்து மண் மூலியமா பண்ணப்பட்டது. சாதாரண சின்ன சைஸ் மண் மூலியமா அனுப்பணும்னா கூட ரிஸ்க் தான். இவ்வளவு பெருசா இருக்கு, நகட்ட கூட முடியல, வெயிட் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கு. இதை எப்படி நீங்க பார்சல் பண்ணி சொல்லுவீங்க சார்? அதாவது இது நம்ம தண்ணி ஊத்தாதுக்கு முன்னாடி வெயிட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது வந்து இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க அங்கங்க நகர்த்தக்கூடாது. இது ஒரு பக்கம் வச்சுட்டீங்கன்னா அது ஒரே பக்கம் தான் இருக்கணும். ஒரே பக்கம் தான் இருக்கணும். கிச்சன்ல அங்க நகர்த்துற இந்த நகர்த்த நகர்த்தக்கூடாது. ஏன்னா ஈஸியா உடையிற பொருள். இன்னும் நகர்த்த அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாது. அசிச்சு பாருங்க, அதான் முடியல. முடியவே முடியாது. கிட்டத்தட்ட 150 கிலோக்கு மேல வரும். அப்போ 150 கிலோக்கு மேல வரும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, தண்ணி ஊத்த வெயிட் ஏறிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, கொரியர் பத்தி கேட்டீங்க, நல்ல அருமையான கொஸ்டின். எப்படி அனுப்புவீங்க? கண்டிப்பா சார். இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட 4 விதமான லேயர் இருக்கு. பேக்கிங் டீம் மட்டும் 3 பேர் ஒர்க் பண்றாங்க. பேக்கிங் பண்றது மட்டும் 3 பேர் இருக்காங்க எங்கிட்ட. ஃபர்ஸ்ட் பபிள் ஷீட் ரேப் பண்ணுவோம். பபிள் ஷீட் ரேப் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து EPM ஃபோம் ஒன்று ரேப் பண்ணுவோம். 6 mm ஃபோம் ரேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 5 mm ஃபோம் ஒன்று ரேப் பண்ணுவோம். அது டைட் ஆயிடும். இன்னொன்று டஃப்லான் சீட் மாதிரி ஒன்று கோட் பண்ணுவோம். அது ரொம்ப இறுகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு EPM ஃபோம் வச்சு டைப் பண்ணுவோம். இதனால எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பு வராது. அதே மாதிரி எல்லா பொருளையும் அனுப்ப மாட்டாங்க. எல்லா ரதிமீனா பஸ் டிராவல்ஸ்ல எனக்கு ஒரு டைப் இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்போ டைப் பண்ணிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் டைப் பண்ணிருக்கேன். இது வேற இருக்கா? ஆமா, போஸ்ட் ஆஃபீஸ்ல கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து டைப் பண்ணிருக்கேன். சூப்பருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட், இதோட யூனிக் ப்ராடக்ட் 1 மாசத்துக்கு நல்லா இல்லாட்டி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்த அமௌண்ட் தான் திருப்பி தரேன்னு சொல்லி சவால் விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் COD அவைலபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி நீங்கள் காசு கொடுத்தா போதும். தாராளமா அப்படிதான். தாராளமா எந்த பொருளாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க. வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க. அதை ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுக்கோங்க, முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ மட்டும் மஸ்ட்டுங்க. நீங்கள் வந்த பார்சல் வந்த உடனே நீங்க ஓபன் பண்றத வந்து ஓபன் பண்ணும்போதே உடைஞ்சிருந்தா ரிட்டர்ன் கொடுத்துறேன். அது அந்த ஷேர் கொடுக்குறேன் நான். ஓகே, எந்த சேனல் கொடுக்குறீங்க? எந்த சேனல் கொடுக்குற ஓபன் பண்ணும்போது நிறைய பேருக்கு நான் மாத்தி கொடுத்துருக்கேன். சில பேர் வீடியோக்குள்ள போட்டோ தான் அனுப்புவாங்க. அதுக்கும் கூட நான் மாத்தி கொடுத்துருக்கேன். நான் நிறைய கொடுத்துருக்கேன். வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ எடுத்து நீங்க மாத்தினீங்கன்னா உடனே நான் மாத்தி கொடுத்துருவேன். ஓகே சார், சூப்பரா இருக்கு.
இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9600 சார். இதுல ரெண்டு மாடல் இருக்கு சார். 8600 ரூபாய். இதுல டிசைன் இருக்கு பாத்தீங்களா சைடுல. இது வந்து ஹேண்ட் டிசைனுங்க. ஓகே. ஃபுட் கிரேட் கலருங்க. ஓகே. இந்த டிசைனுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராங்க. ஓகே. இந்த டிசைன் எனக்கு வேண்டாம் அப்படினா நார்மலா ப்ளைனா இருக்கு. அது ஒரு 8600 ரூபாய். இது ப்ராடக்ட் will be same. ப்ராடக்ட் will be same. இதுல 8600 9600 11000 அப் டு 11000 வரைக்கும் இருக்கு இந்த ப்ராடக்ட். ஓகே ஓகே ஓகே. குக்கர் சார், கிளேலயே செஞ்ச குக்கர் சார் உங்களுக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா நீங்க குக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம், சட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்க இதுல கேஸ் கட் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதுல கேஸ் கட் கொடுத்துறேன். பால் குக்கர்ல எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட். அதே மாதிரி சொல்லுங்க. ஆமா, இது வந்து டைமிங் தான் கணக்கு சார். 25 நிமிஷம் டைமிங் தான். நீங்க மாட்டி இது மாதிரி மாட்டி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, இது ஒரு லாக் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ரெண்டு பக்கம் லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்படி லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. லாக் பண்ணி 25 நிமிஷம் கணக்குல நீங்க இறக்கிடணும். இன்னொரு விஷயம்னா சுகர் பேஷண்ட் இருக்காங்க உங்க வீட்டுல அப்படின்னா தயவு செஞ்சு இது வாங்கி கொடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மல் அலுமினிய குக்கர்ல சாப்பிட்டா சுகர் லெவல், பிரஷர் லெவல் கிடுகிடு நேரும். நம்ம குக்கர்ல சாப்பிடும்போது பிரஷர் லெவல், சுகர் லெவல் அப்படியே கம்மியாகும். நீங்க குக்கர் சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா சார்? எப்படி இருக்கு சாப்பாடு? காலையில சாப்பிடும்போது எப்படி இருக்கும், மதியம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? காலையில நல்லா சூடா நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். அதையே நீங்க மதியம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த சாப்பாடு? மதியம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த சாப்பாடுல இரிக்கும். அப்படியே நம்ம வந்து பெசைக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கமா இருக்கும். உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு வந்து இறுகிக்கும். உங்களுக்கு கல்லு மாதிரி இறுகிக்கும். நம்மளோட குக்கர் எப்படின்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் சாப்பாடு பொறி மாதிரி இருக்கும். பொறி பார்த்துருக்கீங்களா? உதிரி உதிரி. அந்த உதிரி பொறி மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். உதிரி பொறி மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த அரிசியினோட டேஸ்ட். நீங்க குக்கருக்கும் ஒரு வாயை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, என்னோடதுல எடுத்து ஒரு வாயை சாப்பிட்டு பாருங்க. இதோட அரிசியோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அரிசியோட டேஸ்ட் கிடைக்காது. வெறும் சக்கை சாப்பிடணும்னா நீங்க நம்ம அலுமினிய குக்கர்ல சாப்பிடலாம். இல்ல அந்த சக்தி அரிசியில இருக்கிற சத்துக்கள் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம குக்கர்ல நீங்க சாப்பிடலாம். குக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம், சட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு திறந்து பார்க்கணும். தண்ணி நீரை கம்மியா இருக்குன்னா அப்படியே திறந்து பார்க்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, இது அந்த குக்கர்ல திறந்தா வெடிச்சிரும், பஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு வந்து. இதுல எதுவும் ஆகாது சார். நம்ம திறந்து தண்ணியும் பார்த்துக்கலாம், வேணாலும் மூடி வச்சுக்கலாம், ஒன்னும் ஆகாது உங்களுக்கு வந்து. 25 நிமிஷம் 25 நிமிஷம் கணக்கு ஆட்டோமேட்டிக் நீங்க இறக்கி வச்சிரும். ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு? 1400 ரூபீஸ் சார். இது 3 லிட்டர். இது 3 லிட்டர் 1400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, 1400 ரூபாய். இதுலயே 5 லிட்டர் இருக்கு, 2 லிட்டர் இருக்கு. ஓகே. இன்னும் 1 மந்த் ஆகும் வரதுக்கு. 5 லிட்டர் 2 லிட்டர்ல வரப்போகுது. ஸ்டார்டிங் வந்துட்டு 1400 ரூபாய். அதுக்கு அடுத்த பிரைஸ் எவ்வளவு வரும்? இதுக்கு அடுத்த பிரைஸ் இந்த 1900 வரும். அது லான்ச் பண்ணும்போது நான் சொல்லுவேன். ஓகே. இதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. நான்ஸ்டிக் தவா எதுல பாத்திருக்கீங்க நீங்க? மெட்டல்ல தான் இருக்கு. கண்டிப்பா சார். நான்ஸ்டிக் தவால 2 விதமான கெமிக்கல் இருக்குங்க சார். ஒன்று ஹை டாக்ஸின் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிஓபி, பிஓடின்னு ஒரு 2 கெமிக்கல் இருக்குங்க. இந்த கெமிக்கல் வந்து எப்படின்னா கேன்சர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணலாம். நான் சொல்லல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றேன், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் சொல்றான். என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுல ஹை டாக்ஸின் இருக்கு. அதுல வந்து ஸ்மெல் பண்ணோம்னாலே அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் லங்ஸ் கேன்சர் வரும்ன்றான். இது வந்து எந்த ஒரு கெமிக்கல், இது மெட்டல் இல்லையா? இது மெட்டல் கிடையாது சார், ஸ்லேங்க, மண்ணுங்க, களிமண்ணால் செய்யப்பட்ட நான் செய்யவாங்க. இது மெட்டல்லாம் கிடையாது. கீழே போட்டீங்கன்னா உடச்சு போகுங்க. சவுண்ட் இது முன்னாடி பார்க்கவும் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிருக்காங்க. எந்த ஒரு அப்ளை கிடையாது சார். கருப்பு மண்ணுங்க சார், அவ்வளோதான். நம்ம கருப்பு களிமண் அவ்வளோதான். ஜிகினா மாதிரி மின்னுது. ஜிகினா மாதிரி ஒன்றும் இல்லை சார். இதுல கருப்பு களிமண் அது சுத்தமான பதப்படுத்தி செஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஒன்னும் வராதுங்க உங்களுக்கு. அது வந்து சுத்தமான கெமிக்கலுங்க. அதுவும் அதுல வந்து கிராச்சஸ் வந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. நம்ம ஹைடாக்சின் நீங்க நான் சொல்றேன், நீங்க யூடியூப்ல போடுங்க. நான் சீட்டவா சைடு எஃபெக்ட்ஸ் போட்டீங்கன்னா லட்ச கணக்குல வரும். என்னன்னா சொல்லலாம், அது தோசை சுட்டுக்கலாம், ஆம்பளை சுட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது டெப்த்துங்க, இது பிளாட்டுங்க. இது 500 ரூபா வரும், இது 350 ரூபா வரும். இது கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சிறுசு. இது கொஞ்சம் புளி மாதிரி இருக்கு. ஆமா சார், ஆமா. இது ஆப்பம் சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம். இது லான்ச் பண்ணது அப்துல் கலாம் ஐயாங்க. அப்துல் கலாம் ஐயா மூலியமா தான் அது லான்ச்சே பண்ணிருக்கோங்க. ரொம்ப காம்பாக்டா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி ஃபிட் பண்ணிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா சார். மண் நம்ம பொருள் எல்லாமே மண்ணை எடுத்து அப்படியே செய்யறது இல்ல சார். மண்ணை எடுத்து அதை பதப்படுத்தி இந்தியாவில 2வது லேபுங்க, பெரிய லேபுங்க.
மண்ணை வந்து அந்த கெமிக்கல் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம செய்யறாங்க. எந்த பொருளுமே அப்படியே டைரக்டா நம்ம செய்யறது கிடையாது. மிட்டி கூல் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பக்காவான 81 அவார்டு வாங்கின கம்பெனிங்க. எங்க கம்பெனி 81 அவார்டு. ஆமா, இன்டர்நேஷனல் அவார்டு மட்டும் 14 அவார்டு வாங்கியிருக்காங்க. நேஷனல் அவார்டு நிறைய வாங்கியிருக்காங்க. சோனி, நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் எத்தனையோ பேர் வந்து நம்ம சேனல் எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம கம்பெனி வந்து அவ்வளோ சுத்தமான பொருட்கள் நம்ம. சூப்பர். இதுக்கடுத்து இதுல வந்து சமைச்சு பார்த்துடலாமா? சமைச்சுனா ஆயில் வந்து எவ்வளவு வரணும்? நீங்க ஒண்ணு வேண்டியதுன்னா டைரக்டாவே போகணும். இப்பவே இந்த செகண்ட்லயே சமைச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கடை தான் இந்த கடையில தான் உங்களுக்கு தோசை சுட்டுருக்காங்க. நிறைய பேர் தோசை வருமானறாங்க, இதுல வருமானம் நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. நான் இப்பவே சமைச்சு லைவா சமைச்சு தோசை சுட்டு பாத்துறலாம். ஓகேங்களா? நான் ஸ்டிக்னு சொல்றாரு. கண்டிப்பா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே லைட்டா ஆயில் பண்ணாலே போதும். லைட்டா நான் ஆயில் விட்டு ஆயில் கண்டிப்பா ஊத்தணும், ஆயில் உடனும். ஆயில் விட்டாதான் அந்த இது வரும். ஆயில் விட்டு இந்த தோசை விட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மண் ஐட்டம் வாங்கிட்டு கிளே ஐட்டம் வாங்கிட்டு போய் நான் பழக்கப்படுத்தணும், 1 வாரம் ஆகும், 10 நாள் பழக்கப்படுத்தணும் அப்படின்றாங்க. நீங்க டைரக்டா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். கழுவி ஒண்ணும் வேணாம், நல்லா வாஷ் பண்ணிட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. கடையில இருந்த தோசை கல்லை இமீடியட்டா எடுத்து செய்யறேன். நீங்க எந்த ஒரு பழக்கம் எதுவும் பண்ண வேண்டாம். உடனே உங்களுக்கு தோசை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி உங்களுக்கு தோசை ரெடி சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம நான்ஸ்டிக் தவா வந்து பிஓபி பிஓடிங்கிற 2 கெமிக்கல் இருக்குங்க சார். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் தவா இதில் எந்த ஒரு கெமிக்கலில் சுத்தமான மண்ணில் செஞ்சது தான். பாருங்க, உங்களுக்கு வந்து பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. அப்படியே உங்களுக்கு பேப்பர் மாதிரி வந்துருக்கு சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகா அவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட்டுங்க நம்ம ப்ராடக்ட். மெட்டீரியல் ப்ராடக்ட். ஆனால் ஏற்கனவே நாங்கள் ஃபேக்ட்ரிலேயே எல்லா விதமான பதம் படித்து தான் நாங்கள் கொடுக்குறோம். தண்ணி வந்துட்டு கூலிங் பண்ணுறதா சார்? ஒன்றும் இல்லை சார். நிறைய பேர் ஆரோ வந்து விரும்புறது இல்லை. எத்தனையோ பேர் வந்து ஆரோ வாட்டர் சில பேர் விரும்புறது இல்லை. கிளேலேயே ஃபில்டர் சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர். ஆமாம், வாட்டர். ஓகே. இது 10 லிட்டர், இது 10 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். இதில் நீங்கள் நைட் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் இதில் நின்றுக்குங்க. இது டஸ்ட் நின்றுட்டு நல்ல தண்ணி எல்லாம் இதில் இறங்கிடுது. இதுவும் மண்ணு தான். எல்லாம் மண்ணு தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க. எல்லாம் மண்ணு தான். இதுவும் மண்ணு தான், இதுவும் மண்ணு, எல்லாமே மண்ணு தான் உங்களுக்கு. அதனால இதுல நீங்க டஸ்ட் எல்லாம் இதுல நின்றும். வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்து சுத்தமான தண்ணி இதுல போய் இறங்கிடும். உங்களுக்கு வந்து பாருங்க, ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஹோல்ஸ் போட்டுருக்காங்க. இதுல ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஹோல்ஸ் வழியா டிராப்பா இறங்கிடும். உங்களுக்கு வந்து மண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை. கண்டிப்பா. இது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் சார். எங்ககிட்ட அதிக பேர் புக்கிங் போயிட்டு இருக்கு. அழகாவும் இருக்கு பாக்க. கண்டிப்பா. டிசைன் பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஹேண்ட் டிசைன் தான். நான் கொடுக்குறது எல்லாமே ஹேண்ட் டிசைன் தான். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல மொத்தம் எவ்வளவு கெபாசிட்டி? இது 20 லிட்டர் சார். உங்களுக்கு மொத்தம் 20 லிட்டர் கெபாசிட்டி. 20 லிட்டர் கெபாசிட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கு. மூடி வேணா மூடி போட்டுக்கலாம். நிறைய பேர் கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே இயற்கையான வாட்டர் தான் நான் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு டஸ்ட் ஃப்ரீயா குடிச்சுக்கலாம். நீங்க மண்ணுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இது பியூரிஃபை ஆகிறதும் இல்லாம நமக்கு கூலிங்காகவும் இருக்கு. கண்டிப்பா. ரெண்டுமே தண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஆகும், பிளஸ் வந்து பியூரிஃபை ஆகும். மேல ஊத்தினோம்னா கீழே கண்டிப்பா. உங்களுக்கு இன்னொன்னு இருக்குன்னா ஒயிட் கிளைம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னால நம்பவே முடியல. வந்ததுல இருந்து அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பேன். ஒயிட் கலர்ல இருக்குங்களா இந்த முடி பாத்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சிமெண்ட்டுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. லைட்டா அந்த மண்ணு கரைஞ்சா வருங்க பாருங்க சார். இதுல சிமெண்ட் இதுல இல்லை, எல்லாமே ஒயிட் கிளே தான். உங்களுக்கு வந்து அந்த மண்ணோட கலரே தான். ஃப்ரிட்ஜில் என்ன கலர் யூஸ் பண்றோம் அதே கலர் தான் உங்களுக்கு. எல்லாம் ஒயிட் கலர் தான் உங்களுக்கு. டெரகோட்டால மொத்தம் 5 வகையான மண்ணு இருக்கு சார். இது மண்ணோட கலர் தான். ஆமா, வெளிய மட்டும் ஒயிட் சிமெண்ட். ஆமா, டெரகோட்டா இல்ல எதுவுமே பெயிண்டிங் எதுவுமே பண்ணலீங்க. எதுவுமே பண்ணல, எல்லாமே மண்ணு தான். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 4 வகையான மண்ணு இருக்கு சார். ஒயிட், பிளாக், பிரவுனு, ஆரஞ்சு, இந்த மாதிரி 4 டெரகோட்டாங்க வந்து 4 வகையான மண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. வந்து ஒரே சொல்லிருங்க ஃபைனலா 2000 ரூபாய் வரும். பேக்கிங் ஷிப்பிங் எக்ஸ்ட்ராங்க. இதனோட விலை 2000 ரூபாய் வரும். கூப்பிடுங்க, நாங்க என்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் உங்களுக்கு. அதாவது தமிழ்ல கல் சட்டின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து சோப் ஸ்டோன் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சோப் ஸ்டோன். ஆமா, சோப் ஸ்டோன் சொல்லுவாங்க சார். அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்ட சாப்பாடு சார். வெசல் சார். உங்களுக்கு கிங்ஸ் வெசல் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க கையில வச்சுட்டு அந்த காலத்து ராஜாக்கள் வச்சுட்டு இருந்த கிங்ஸ் வெசல் பாத்துக்கீங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா சீசனிங் பண்ணாது, இது சீசனிங் பண்ணணும். சீசனிங்னா
பழக்கப்படுத்துறது சார், வேற ஒண்ணுமே இல்ல. பழக்கப்படுத்து. ஆமா, இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல சார், இது வந்து கல்ல கொத்தி டைரக்டா வந்து ஆமா, இது வந்து ஹேண்ட்மேடுங்க, எந்த ஒரு மிஷின் எதுவும் கிடையாதுங்க. பாருங்க எப்படி செதுக்கி இருக்கு, அம்மி உரல் இதெல்லாம் குடஞ்சு எடுத்துறா கல்லுல டைரக்டா வந்தது. உளி வச்சு உளி சுத்தி வச்சு ஆமா கொத்தி, இது எல்லாமே கொத்தி எல்லாம் ஹேண்ட்மேட், எல்லாமே ஹேண்ட்மேடு தாங்க. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து அந்த பழக்கப்படுத்துற கலர். ஆமா, இது ஒண்ணும் இல்ல சார், மஞ்சள் விளக்கெண்ணெய் இது சுத்தமா தடவி வெயில ஒரு 4 நாளைக்கு வச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்னும் கஞ்சி தண்ணி வச்சு அடுப்புல சுடுவோம். அடுப்புல சுட்டதுக்கு அப்புறம் தான் சீசனிங் ஆயிரும், அது பேர் சீசனிங் சொல்லுவாங்க. இது தமிழ்ல பழக்கப்படுத்துறது வாங்க. இது நீங்க ரெடியா யூஸ் பண்ணிக்கலாம். இது நானே பழக்கப்படுத்திக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு சீசனிங் பண்ணாமே கொடுக்குறோம். இது வந்து லிட்டர் கணக்கு தான் காசுங்க. ஓகே, லிட்டர் வந்து 790 ரூபாய் வருங்க. இது சரி, சீசனிங் பண்ணல அப்படின்னா லிட்டர் 50 ரூபாய் கம்மியா வரும். இப்போ இது இந்த சேஃப்க்கு அந்த சேஃப்க்கு ஒரே மாதிரி பிரைஸ் தான், எல்லாம் லிட்டர் கணக்கு தான். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கணக்கெல்லாம் கிடையாது, லிட்டர் கணக்கு. இது என்ன பண்ணலாம், இதுல என்ன பண்ணலாம் சார்? கல் சட்டியில ஆப்பக்கல் இருக்கு, கல் சட்டி இருக்கு, தயிர் சட்டி இருக்கு. இதுலயே ஒரு 16 வகையான கல் ஐட்டம் இந்த மாதிரி சேஃப்ல இருக்குல்ல. ஆமா, இதுல வந்து என்ன சாப்பாடு ஆக்குவாங்க? இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல சார், நீங்க நல்லா கொஸ்டின் கேட்டீங்க. தாளிக்க மட்டும் கூடாது சார், இதுல தாளிக்க மட்டும். ஆமா, எண்ணெய் ஊற்றி தாளிக்க கூடாது. அதாவது என்ன, இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இது நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பெல்லாம் வச்சுட்டீங்கன்னா 4 நாளைக்கு அப்படியே கெடாம இருக்கு சார். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஹீட் நிற்கிங்க. உங்களுக்கு மண்ணு, அது கல்லுல இருக்கிற சத்து ரொம்ப நல்லதுங்க. அதாவது கல்லும் மண்ணுமே ரொம்ப நல்லதுதான். கல்லை விட மண்ணு ரொம்ப நல்லது, கல்லும் நல்லதுதான் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. சரி, அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேர்டு பாட்டுங்க. எண்ணெயும் கூட கவர் பண்ண, ப்ராடக்ட் மட்டும் கவர் பண்ணிருக்கேன், எண்ணெயும் கூட வேணாம். கேர்டு பாட்டுங்க சார். உங்களுக்கு வந்து என்னோடதுலேயே ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர்டு பாட்டு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா 190 ரூபா வரும், 350 mlங்க. இதில் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர்டு பாட்டில் 1.5 லிட்டருங்க, 380 வருங்க. இதுலேயே 650 ml வரும், 230 வருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வரும். இது கேர்டு பாட்டிலே 260 வருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கேர்டு பாட்டில் உள்ள கேர்டு பாட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளேலேயே நைட் லேம்புங்க சார். உங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டின்னர் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கீங்க, டின்னர் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி ஒன்று பற்ற வச்சு இதை சென்டரில் வச்சுட்டிங்கன்னா இந்த பூ போட்ட டிசைன் அப்படியே எல்லா டெபிளுக்கும் உங்களுக்கு வரும். எக்ஸலண்டாக இருக்கும். இன்னொரு விஷயம்னா ஒரு சின்ன குண்டு பல்ப் ஒன்று வச்சு, மினி பல்ப் ஒன்று வச்சு அப்படி வச்சு லைட்டு நைட் டைம் போட்டுவிட்டிங்கன்னா இந்த பூ டிசைன் அப்படியே கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளேலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் லேம்ப். இதுலேயே 4 மாடல், நிறையா மாடல்ஸ் இருக்குது. பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் இருக்குது. இது 920 வரும் உங்களுக்கு, இது 600 ருபீஸ் வரும். இது ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது, இது ஃபாஸ்ட் மூவிங் தான் சார். என்னோடது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் பாட்டுங்க சார். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 லிட்டர், 12 லிட்டர், 13 லிட்டர் 3 மாடல் இருக்குங்க சார். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச டிசைன் இந்த ஃப்ளவர் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஃபுட் கிரேட் டேப்பை கொடுக்குறேன், உங்களுக்கு ரப்பர் கொடுக்குறேன். இந்த டேப் ஒரு ஹை குவாலிட்டியான டேப்பை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. இது ஒயிட் கிளே தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல். இது வித் டிசைனோட வருதுங்க உங்களுக்கு. இது 650லேருந்து ஒரு 900 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வாங்குறாங்க சார். மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. இது ட்ரிபிள் பார்டர் டிசைனுங்க, டிம்பனிங்கிற ஒரு டிசைனு, ஃப்ளவர் டிசைனு, ட்ரம் டிசைனு. இந்த பாருங்கள் ட்ரைபல் டிசைன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது எல்லாமே ஹேண்ட்மேடுங்க சார், கையில் வரைகிறது. நான் எதுவுமே இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு மிஷினரி இது எல்லாமே கையில் வரைகிறது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. இதுலேயே ஒரு 80 வகையான டிசைன்ஸ் இருக்குது எங்கிட்ட. பாட்டில் மட்டும் ஒரு 80 வகையான டிசைன்ஸ் இருக்குது. மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அற்புதமான ப்ராடக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேனுங்க சார். நம்ம உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரை பேனுங்க. நம்ம எவ்வளோதான் ஹீட் பண்ணாலும் இந்த ஹீட் வந்து இங்கே வரவே வராதுங்க. உங்களுக்கு வந்து 540 ரூபா வருங்க. ஃப்ரை பேனுங்க உங்களுக்கு வந்து கிளேலே செஞ்ச ஃப்ரை பேனுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளேலே கிட்டில்னு சொல்லுவாங்க சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டீ ஜக்கு, உங்களுக்கு டீ யூஸ் பண்ணலாம், காஃபி யூஸ் பண்ணலாம். ஒரு இது டேபிள் வேறு ஐட்டம்னு சொல்லுவோம் பாருங்கள். உங்களுக்கு இந்த எவ்வளோ டிசைன்ஸ் கொடுக்குறது பாருங்கள். கிளேலேயே உங்களுக்கு இவ்வளோ டிசைன்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்து மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளே தான். உங்களுக்கு நிறைய ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளே ஐட்டம்ஸ் தான். இது ஒரு 4 டம்ளர் ஒரு டேபிள் வச்சு இந்த மாதிரி ஒரு 4 டம்ளர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 4 டம்ளர் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி 4 டம்ளர் வச்சோம்னா டேபிளில் லுக்கே தனிங்க. வாட்டர் ஜெக்குங்க, உங்களுக்கு டெய்லியே வாட்டர் ஜெக்குங்க 360 ருபீஸ் வருங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனிங் அழகாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் மூடி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் மூடி வேண்டாம் எனக்கு வித்தவுட்டாக கொடுக்குறவங்களுக்கு வித்தவுட்டாக வந்து கொடுத்துறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரே விலை தான் கொடுத்துட்றோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நியூ ஐட்டம் சார். கிளேலே பரணின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கேன் சார். இது என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா மளிகை பொருட்கள் எல்லாமே ஸ்டாக் வச்சுக்கலாம். உங்களுக்கு உப்பு, மிளகு பொடி, உங்களுக்கு மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாமே. இதுக்கு உங்களுக்கு 800 mlங்க, இது 400 mlங்க, இது 200 mlங்க. 3 மாடல் இருக்குங்க.
உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளேலேயே உங்களுக்கு அழகாக பாருங்கள், மூடி போட்டு அழகாக கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூடி போட்டு அழகாக உங்களுக்கு யூனிக் டிசைன் கொடுத்துருவோம். அதெல்லாம் பிக்கிள் வைக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளேலேயே இவ்வளோ வாட்டர் பாட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட பார்க்கலாங்க. உங்களுக்கு இதில் 2 டிசைன் இருக்குங்க, ஒன்று வித் டிசைன், ஒன்று வித்தவுட் டிசைன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் ரப்பருங்க நான் கொடுக்குறது. ஃபுட் கிரேட் ரப்பர் தான் கொடுக்குறேங்க உங்களுக்கு. இதில் நம்ம டைட் பண்ணிக்கலாம், இப்படியும் டைட் பண்ணலாம், த்ரெட் டைட்டாகவும் டைட் பண்ணலாம், இப்படி அடித்து இறக்கலாம், ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்டுட்டிங்கன்னா காரில் ரொம்ப 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 நல்லதுங்க. காரில் வைக்கும்போது நார்மல் தண்ணி பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கும்போது சூடாயிருங்க. நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 லிட்டர் இருக்குது, 1.5 லிட்டர் இருக்குது. ஒரு ஃபேமிலி வாட்டர் பாட்டில் சொல்லுவோம். அது குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் எல்லாமே ஃபுட் கிரேட் ரப்பர் தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன். 300 ml 400 ml கொடுக்குறேன். நிறைய பேர் கிஃப்ட் வாங்குறதுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அகண்ட தீபம்னு சொல்லுவோம் சார், அணையா விளக்குன்னு சொல்லுவோம். அதாவது இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிடுவீங்க, ஒரு 100 ml 150 ml எண்ணெய் ஊற்றி அப்படியே இதை பிடிச்சிட்டு இப்படி கமுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எண்ணெய் ட்ராப் ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நின்று. இது வேணால் உங்களுக்கு இப்போயே நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றி இதில் அப்படி கமுத்திட்டோம்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நின்றுடும். இந்த ஹோல்ஸ் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக் நின்றுடும். இதில் குறைய இதில் என்ன குறைய இதுலேருந்து ஒரு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படின்னா தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் தீபம் ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அடுத்தது ஃப்ரை பேனுங்க, குக்கரு பார்த்தாச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு சர்வீசிங் பாட்டு உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்விங் பாட்டு உங்களுக்கு வந்து சமைச்சிக்கலாம், பிரியாணி ஏதாவது போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 8 வகையாக இருக்குங்க சார் நம்மகிட்ட. இது வந்து 480 ஸ்டார்ட் ஆகி இது 1.5 லிட்டரு, 3 லிட்டருங்க, இது 2 லிட்டருங்க, இது 1 லிட்டருங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஐட்டம் கடாய்ங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நான்வெஜ் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கடாய்ங்க ஹேண்டிலோடு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 சைடு ஹேண்டில் வந்துடும். அழகாக எனக்கு பிடிச்சி யூனிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டின்னர் செட்டுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. அப்துல் கலாமையை தான் லான்ச் பண்ணதுங்க. டின்னர் செட்டுங்க 560 ரூபா வருங்க. ரெண்டு இது வந்துடும். ஒரு கிளேஸ் ஸ்பூன் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டின்னர் டம்ளர் ஒன்று வந்துடும், பிக்கிள் வைக்கிறதுக்கு ஒன்று வந்துடும், தட்டு வந்துருக்கும். 12 இன்ச்சு தட்டுங்க. நிறைய பேர் ஹோட்டலில் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ராயல்ட்டி ஃபுட்டு கொடுக்குறவங்க இந்த மாதிரி வச்சு கிளேரை கொடுத்தோம்னா ரொம்ப ராயல்ட்டியாக நினச்சிக்கிறாங்க. இது என்ன சார்? இது ஸ்மெல் பண்ணி பாருங்கள் சார். ஸ்மெல் பண்ணால் நல்ல ஸ்மெல் வருது. சரி, ஒன்றும் இல்லை, வெட்டி வேருங்க சார். வெற்றி வேர், அதாவது வெற்றி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே வெற்றி இருக்கு, வேர் அவ்வளோதான். பேர்லேயே வெற்றி இருக்கிற ஒரு வேர். இதில் வந்து ஆஃப் சைஸ் மாலை, ஒரு அடி மாலை. ஆமாம், மாலை உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 அடி மாலை, 1 அடி மாலை, 2 அடி மாலை சார். எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப நல்லது தான் சார், ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறைய கிடைக்கும் வீட்டுக்குள்ள. ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து கார் பர்ஃப்யூம் நீங்கள் வச்சுக்கிறது. கார்ல மாட்டிக்கலாம். இது வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல வந்து பாத்தீங்கன்னா விசிறிங்க. இது எப்படி அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க சார். விசிறி இருக்கு, பிலோ இருக்கு, எங்ககிட்ட விசிறி இருக்கு, பிலோ இருக்கு, உங்களுக்கு மேட்ரிஸ் இருக்கு, வெட்டிவேரோட மேட்ரிஸ் இருக்கு. வெட்டிவேர்ல மட்டும் கிட்டத்தட்ட 60 ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை சார், சோப்பு ஸ்மெல் பண்ணி பாருங்க. சோப்பு ஸ்மெல் பண்ணி பாருங்க. இது இந்த வேரை வச்சு இதோட எசன்ஸ் கண்டிப்பா சேம் தான். இதுலயே அதிக அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர்லயே சோப் இருக்கு எங்ககிட்ட. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்லாம் எந்த மாதிரி ஆட்கள் யூஸ் பண்ணலாம்? யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு எரியவே எரியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோப்பு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார். இந்த கிளே ப்ராடக்ட்லயே இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு எங்கிட்ட. இட்லி சட்டி இருக்கு, லஞ்ச் பாக்ஸ் இருக்கு, ஆப்பா சட்டி இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. என்னால் காமிக்க முடியாது, நேரங்கள் பத்தாது காமிக்கணும். நீங்கள் கால் பண்ணுங்க, எல்லாமே பிடிஎஃபாக கொடுக்குறோம். எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணுங்க. மெயிலாக நான் சொல்கிறது, எங்கள் வெப்சைட் போங்க. பாலாஜி ட்ரேடர்ஸ் India.in ஒரு வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஒரு லாகின் யூசர் நேம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும். என்ன ஐட்டம்னா நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து கூப்பிட்டுருவாங்க. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் எல்லா வேலையும் கொடுப்போம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுவோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. எந்த ஊருக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் நான் உங்கள் ரஹீம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.